முன்னிலை வந்துட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் சொல்கிற மாதிரி இனியும் வந்து கிட்டத்தட்ட இனி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகும் முழு நிலவரம் தெரியறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, தொகுதி மக்கள் எம்எல்ஏ இருக்க வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்ம தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய மக்கள் நல திட்டங்களுக்கு கொடுக்குற அந்த சான்றிதழாக தான் நான் பார்க்குறேன் நான். அதனால் வந்து இனியும் ஒரு 4-5 மணி நேரம் இருக்குது. அதனால் நம்ம பொறுமையாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கூட தான் இருக்க போகிறேன் நான். மறுபடியும் 2-3 தடவை இங்கே மறுபடியும் இந்த கவுண்டிங் சென்டருக்கு வரதான் போகிறேன் நான். இனியும் கொஞ்சம் முடிவுகள் வந்து இனி உறுதியாகும் பொழுது முழுமையாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான். சரிங்களா? இப்போ தமிழகத்தில் வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்தாலும் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அதிக பெரும்பான்மை இடங்களில் வர மாதிரி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாவற்றுக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா, நான் இனி ஒரு 5 மணி, நான் குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே முழு விவரங்கள் நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சரி எனக்கு தெரியும் பொழுது என்னுடைய கருத்துக்களை அந்த தேர்தலுடைய முடிவுகளை வந்து அதுக்கு உண்டான கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நான். இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அவர் தான் இருக்காது. வாரணாசி தொகுதியில் மோடி பின்னடைவை சந்திச்சிருக்காரு, அதை பற்றி என்ன? அது எது இருந்தாலும் ஜனநாயகத்தின் எஜமான்கள் வந்து நீங்கள் நம்முடைய மக்கள் தான். அவங்க வந்து இன்றைக்கி தேர்தலுங்கிறது வந்து அந்த ஜனங்க கொடுக்குற ஒரு சான்றிதழாக தான் பார்க்குறோம். நம்ம யாராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் தான் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஜனங்க கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். அது நீங்கள் சொல்லுங்க, வாரணாசியில் அவர் பின்னணியோடு இருக்கிறார். அப்போ அந்த தொகுதி மக்கள் வந்து அவர் மேலே இருக்க வச்சிருக்கிற ஒரு நல்ல வந்து அவர் நல்லா செயல்படலைங்கிற, நம்மளுடைய பிரதமர் நல்லா செயல்படலைங்கிற அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இனியும் நான் சொல்கிற மாதிரி இன்னும் 6 மணி நேரத்தில் அந்த முழு விவரங்கள் வரும்பொழுது அப்போது நம்முடைய இந்த தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி வாக்களித்தார்கள், ஏன் இவர் தோற்றார், ஏன் இவர் வெற்றி பெற்றாருங்கிறத நம்ம சொல்ல முடியும். நம்ம இப்போ நீங்கள் முன்னிலை வரதை பற்றி உங்கள் அப்பா என்ன சொன்னார்? இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. நான் பேசவே இல்லை. குறிப்பாக என்னுடைய தந்தையார் சொல்கிறத விட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தலைவர் வைகோவுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறது அந்த தொண்டர்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, அவங்களுடைய மகிழ்ச்சிக்காண்டி தான் அந்த தேர்தலில் நான் நின்னேன். நான் தனிப்பட்ட எனக்கு விருப்பம் கிடையாது. நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த முகங்களில் நீங்களே பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், அந்த முகங்களில் தெரிகிற மலர்ச்சி, அந்த சந்தோஷம், அது ஒன்று தான். அது இல்லாமல் எங்கள் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை இயக்கங்கள், திமுக, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சிகளுடைய தொண்டர்கள், தலைவர்களும் நல்லா இது பண்ணாங்க. எல்லா தொண்டர்கள், எல்லா இயக்க தொண்டர்களும் அவங்கள எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் இரவு பொழுதும் உழைச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மகிழ்வான ஒரு தருணம் இது. முன்னிலையில் போயிட்டு இருக்கிற இன்னொரு 6 மணி நேரத்தில் வந்து முழு விவரங்கள் வரும்பொழுது அவங்களுடைய சந்தோஷம், அவங்க சந்தோஷமே என் சந்தோஷம். அவ்வளோதான். வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது. உங்களுக்கு திருச்சியிலே தங்கியிருந்து மக்கள் பணியாற்ற போகிறீங்க. கண்டிப்பாக இங்கே ஒரு திருச்சியில் மாத்திரம் கிடையாது, ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு பரப்புரையில் சொல்லும் பொழுது இங்கே திருச்சியில் மாத்திரம் கிடையாது, புதுக்கோட்டையிலையும் ஒரு தேர்தல் அலுவலகம் இருக்கும். இங்கே தங்குறதுக்கு இங்கே ஒரு வீடு யாருக்குன்னு நான் பார்த்துருக்கிறேன். நான் கண்டிப்பாக இங்கே இருந்து, திருச்சியில் இருந்து, நான் சென்னையிலையும் இருப்பேன், திருச்சியிலையும் இருப்பேன், டெல்லியிலையும் அங்கேயும் இருக்க வேண்டியது இருக்கும், தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் என்னை தேர்ந்தெடுத்த அந்த திருச்சி தொகுதி மக்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக அளிக்கப்படும். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு அலுவலகம், புதுக்கோட்டை அங்கேயும் ஒரு அலுவலகம் போட்டு முடிந்தவரை எங்கள் ஆதரவு, அதாவது குரலற்றோரின் ஒடுக்கப்பட்டவரின் குரலாக இந்த துரை வைகோ ஒழிப்பேன்கிற அந்த கருத்து நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.